சிடும்பு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விகடன்ல இருந்து வந்து இங்க பேட்டி எடுத்ததும் இல்லாம அவங்களோட அருமை பெருமை எல்லாங்க எல்லாருக்குமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க விகடன். அங்க விகடன்ல இருந்து வந்ததே அவங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருந்தாலுமே தமிழ் செல்வியும் சேதுவால அங்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வந்திருக்கு. அதனால ராஜாங்கத்துக்கு அளவுக்கு மீறி சந்தோஷமா இருக்கு. உள்ள உக்காந்துக்கிட்டு சேது நீ பண்ண விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் என் கையால நீ அந்த விருதை வாங்கினதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தில் நான் இருக்கேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோட உசுரை காப்பாற்றுறது நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஆனால் தமிழ்ச்செல்வி என் உசுரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாற்று மருந்தை கொண்டு வரலன்னா நான் இப்போ உயிரோடையே உக்காந்துருக்க முடியாது. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணதில்லை. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு நான் எதுவும் பண்ணலைனாலுமே ஆனால் தமிழ்ச்செல்வி நல்ல மனசோட என் உயிரவே காப்பாற்றி இங்கே உக்கார வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொன்னதை கேட்டு தமிழ்ச்செல்வியும் மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா, நான் உங்களை காப்பாற்ற வேண்டிய நான் என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளவோ பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இருந்ததுனால தான் நான் அந்த அவார்டு எல்லாமே நாங்கள் வாங்கினது. ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருந்து தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னை ரொம்பவே மரியாதையாகவும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு மறுப்பு சொல்லாமலையும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லி நீங்கள் தான் என்னை என்கரேஜ் பண்ணி அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. என்னை மட்டும் இல்லாமல் மலரக்காவையும் நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்க. அது நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ராஜாங்கம் எனக்கு சேதும் தமிழ் செல்வியும் சேர்ந்து அந்த அவார்டை வாங்குற போது பார்க்கறதுக்கு என் கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உனக்கு அந்த அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட வந்தேன். நான் வராமல் இருந்திருந்தேன்னா அந்த ஒரு காட்சியை நான் பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. நீங்கள் 3 பேருமே ரொம்பவே நல்லாவும் பேசுனீங்க மேடையில். நீங்கள் பேசுகிறத கேட்குற போது காதில் தேன் பாயிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்த சாபுத்திரியும் தாமரையும் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாபுத்திரியும் தாமரையும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுவும் அப்பா நீங்கள் இது மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, உங்களை பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை, அந்த கடமையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த கடமையினால் எங்களுக்கு இந்த ஒரு விருது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு போஸு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். போஸோட விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. காவியா அங்கே போஸை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்து நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் நினச்சிக்கிட்டு சைலண்டாகவும் ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் 2 பேரையும் பாராட்டி 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வேற கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸும் அங்கே காவியா அவங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் சூளைக்குமே போயிருக்காங்க. செங்கல் சூளைக்கு போயிட்டு அங்கே செங்கல் எல்லாம் லோடு ஏற்றணும் அப்படின்ற மாதிரியுமே வேலையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் செங்கல் அறுக்கிறது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க மாப்பிள்ள, அது ரொம்பவே வேலை. நீங்கள் வேற அந்த கலக்கிறது அந்த லோடு ஏற்றுறது நீங்கள் அது மாதிரி வேலையெல்லாம் பாருங்கள். அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு மாதம் உங்களுக்கு நான் 30,000 ரூபாய் தரேன். இங்கே காவியவே என்கிட்ட சொன்னால் அங்கே வீட்டில் நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த என்கிட்ட சொன்னான். சரி நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, அதனால் நீங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் கிடைக்கும். அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே காவியை அவங்க அப்பா கிளம்பிடுறாங்க. போஸுக்கு அந்த வேலையுமே செஞ்சுட்டு சரிங்க மாமா நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லோடை ஏற்றிடுறாரு. 2 லோடை ஏற்றிட்டு ரொம்பவே களைப்பாகவும் வந்து படுக்கிறாரு. அங்கே படுக்கிற போது ஏப்பா தம்பி இங்கெல்லாம் உக்காரக்கூடாது தம்பி, இன்னும் 5 லோடு இருக்குது, அதெல்லாம் ஏற்றி நம்ம டைமுக்கு அமுச்சு விடவேனாவா, அவர் வந்தார்னா என்னை திட்டுன்னு திட்டுவார் தம்பி, டக்குன்னு வா தம்பி நம்ம லோடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுவும் அதை பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வேலையுமே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தமிழ் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியும் அங்கே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இன்னமாம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும்
பட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ராஜாங்கம் இவ்வளோ பிரச்சனையிலையுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மணமேல நிற்கிறபோது எனக்கு பார்க்குறபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த விவாகரத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதில் உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஒரு மாமனாரா ஒரு பெத்த மகனா நான் ஒரு இதில் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த ஒரு விவாகரத்து விஷயத்தில் 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் 2 பேரும் ஒத்து போய் எதனா ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் நானுமே இது கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு ஸ்டெப்பவே எடுத்து உங்களுக்கு 2 பேருக்கும் விவாகரத்துமே அப்ளை பண்ணுச்சு. ஆனால் இப்போ நான் யோசிக்கிற போது நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நான் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நின்றுக்கிட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே சேதுவை பார்த்து, சேது இங்கே உங்கள் அப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காருடா, அவர் எப்போவுமே இந்த விஷயத்த இல்லை யார்கிட்டையுமே ஓப்பனாக அவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டார். ஆனால் அதையும் மீறி உங்ககிட்ட இந்த ஒரு வார்த்தையே கேட்டிருக்காரு. நீங்கள் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே சேதுவும், அப்பா உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை கேட்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த விஷயத்தில் யோசிக்க சொல்லியிருக்கீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வியுமே உடனே சரிங்க மாமா நாங்கள் அந்த விஷயத்தில் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சாபத்தையும் தாமரைக்கும் நெஞ்சே வெடிச்ச போகிற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு அங்கே மயக்கம் வர மாதிரி கீழேயுமே உட்காந்துடுறாங்க. அவ்வளோதான் போச்சு. இதுக்கு மேலே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க 2 பேரையுமே நம்ம பிரிக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குவா தமிழ்ச்செல்வி. இதுக்கு மேலே அவள் ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சேது சொன்னதையும் தமிழ்ச்செல்வி சொன்னதையும் கேட்டு ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வெளியேயுமே கிளம்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே இங்கே நின்றுக்கிட்டு கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கருப்பை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேது நினச்சிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்த அப்பாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல, என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்ற மாதிரி கருப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க, மாமா நான் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த விஷயத்த அப்பா கெஸ் பண்ணி பேசினார் பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ள மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாரு. சேது சொன்னதை கேட்டதும் கருப்புக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி கருப்போட தங்கச்சி மாதிரி தான் எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த தங்கச்சி ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு நினைக்கிற போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது கருப்புக்கு. அதுக்கப்புறம் சரி மாப்பிள்ள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அதே மாதிரி இங்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் திரிகாசையோட நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே கருப்பு வாழ்த்துறாரு. தமிழ்ச்செல்வி அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே தனமும் இங்கே வெளியில் துணி காய் போட்டுருக்காங்க. மழை வருது அப்படின்றதுனால அந்த துணியுமே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மலருமே இங்கே ஸ்கூலையுமே படித்து முடிச்சுட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே டயர்டாகவும் அதுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தனமும் உள்ளே போட்டுட்டு, அக்கா என்னக்கா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் மாமனாரும் இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தீங்க, என்னத்தான் விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே விகடன்லேருந்து வந்து என்ன பேட்டி எடுத்தாங்க இல்லையா, அது விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனம் நான் அவர் கையால் அந்த அவார்டு அந்த வீரத்தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை வாங்கினதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த மடமேல எனக்கு கை கொடுத்து வாழ்த்து சொன்னார் ராஜாங்க மாமா. அது நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. தனத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தன்னுடைய அக்கா சேது கூட சேர்ந்து வாழ போகிறாங்க, தன்னுடைய மாமனார் வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அக்கா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி, அக்கா சூப்பர்க்கா இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையுமே கொடுக்குறாரு, கூடி சீக்கிரம் நீங்களும் சேதுவும் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்குமே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. உடனே மலருமே உள்ளே வந்துடுறாங்க. என்ன தமிழ் தனம் 2
2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பர்சனலாக என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்கிறாங்க. தமிழ்செல்வி, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் இன்னைக்கு எனக்கு அந்த வீரத்தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது விஷயமா தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே இது மாமா தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த விருதை கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை தான் இங்கே தனத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்செல்வி சொல்கிறத கேட்டு இங்கே மலருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே மலருமே வந்துடுறாங்க. தனமும் அங்கே போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவும் உள்ள வந்து, தனம் இன்னைக்கு என்ன சமையல்? வாசனை கொஞ்சம் தூக்குது. காய் கட் பண்ணுற போதே நல்லா வாசனையாக இருக்கே, என்னதான் சாம்பார் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு மாமா உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. உடனே தனம் எனக்காகவா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா உங்களுக்காக செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் சரி தனம், எனக்கு கொஞ்சம் கடை வரையும் போய்கிட்டு வரது வேலை இருக்குது, நான் கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன், நீ நல்லா சமைச்சு வை, நான் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் உக்காந்துக்கிட்டு, அப்போதான் இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? சேதுவும் தமிழ்செல்வியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் மனசு மாதிரி இப்போ அவங்களே ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம இந்த ரெட்டை குழந்தை விஷயத்த நம்ம மறைச்சி என்ன பண்ண போகிறோம்? நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட மட்டும் நம்ம இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, ராஜாங்கம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கே தமிழ்செல்வி இருக்கால, அவள் வயிற்றுல நம்மளோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வாரிசு இல்லை ராஜாங்கம், நம்மளுக்கு 2 வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் நான் யாருக்குமே சொல்லலை. இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான். ஆனால் தமிழ்செல்வி மேலே நீங்கள் சேதுவும் சரி நீயும் சரி 2 பேரும் கோபமாக இருந்தீங்க. அதனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை. தமிழ்செல்வி வயிற்றுல 2 வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா சொன்னதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. உடனே ராஜாங்கமும் என்ன சொல்கிற அப்பத்தா, தமிழ்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்கா, இந்த விஷயத்த தமிழ்செல்விக்கு சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்குறாரு. உடனே இங்கே அப்பத்தாவும், ராஜாங்கம் இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லலை, இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் தமிழ்செல்விக்கு தெரிஞ்சிச்சுன்னா தமிழ்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸுவும் அங்கே லோடெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ரொம்பவே களைப்பாகவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து உக்காடுறாரு ரொம்பவே டயர்டாகவும். அந்த கல்லை தூக்கி தூக்கி அங்கே அந்த கழுத்தான அடியே பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும், போஸு என்னடா ஆச்சு, அப்படி என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க போஸுக்கிட்ட. அதுக்கப்புறம் போஸுவும் சொல்கிறாரு, அம்மா அங்கே செங்கல் சூளையில் போயிட்டு அங்கே என்னை லோடு ஏற்ற விட்டுட்டாங்கம்மா, என்னால் அந்த கல்லை தூக்க கூட முடியல, அந்த கல்லை தூக்க வச்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரியும், நான் சொன்னதை நீ கேட்டியாடா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நீ அது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்ததுன்னா இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்டு இருப்பியா? அங்கே காவியாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, தன்னுடைய புருஷனை அங்கே வேலை வாங்குறதுக்கு அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் நடக்கிறது எல்லாமே சகிச்சிக்கோ போஸு, இதுக்கு மேலே நீ இவ்வளோ சகிச்சிட்ட, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணனா காவியா மனசில் நீ நல்ல பேர் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் காவியாவை நாம் அவளை என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நீ அவள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்க, ஆனால் இன்னொரு 5 மாதம் நீ அவள் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. சித்ராவும், ஆமாம் போஸு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அவங்களுக்கு பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும், நீ அதனால அங்கே காவியா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இரு, ஏன்னா இதுக்கு மேலே காவியா சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ நம்மளுக்கு 50 லட்ச ரூபா காரும் போச்சு, 25 லட்ச ரூபா பணமும் போச்சு, 1 கோடியுமே போச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரே வழி இங்கே காவிய கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிக்கணும், அது வரையும் நம்ம இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சித்ரா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போஸும், சரிம்மா எனக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியாவும் அங்கே உக்காந்துக்கிட்டு போஸை நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுவை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவியா. அதில் ஒரு சந்தோஷம், யாராவது ஒரு பொண்ணுக்கு
பையன் இவ்வளோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாவே அந்த பொண்ணு அங்கே பையனை கல்யாணம் பண்ணிக்காது. ஆனால் போஸு இவ்வளோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவனை நான் திருத்தி அவன் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கட்டிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் இங்கே போஸு அப்போவுமே திருந்தாமல் இந்த இது காவியா சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு அவளோட பணத்தை தான் பிடுங்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூட ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு போஸ். ஆனால் கடைசி வரைக்கும் காவியா அடிமையாக தான் இருக்கணும் போஸ் இது மாதிரி நினைக்கிற வரைக்கும். ஆனால் காவியா அவன் திருந்தணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போஸ் கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் மோகனாக்கு அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மோகனா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அவங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.